இந்த மதசார்பற்ற கட்சி பண்ற எச்ச வேலை எல்லாம் பாத்தீங்களா? சண்டே எனக்கு ஒரு மெசேஜ் வருது. எங்க ஊர்ல இருந்து அண்ணன் ஒரு மெசேஜ் பண்றான். இங்க பாரு, நம்ம சர்ச்சில் இந்த நோட்டீஸ கொடுத்துட்டு காங்கிரஸ் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த நோட்டீஸ படிச்சு பார்த்தேன். ஃபுல்லா படிக்கிறதுக்கு எல்லாம் டைம் கிடையாது. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அதிமுக பிஜேபி கூட கூட்டணி. சோ அதிமுக ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும். நாம் தமிழர் 15 வருஷமா இருக்காங்க. ஆனா அவங்களால எதுவும் பண்ண முடியல. சோ நாம் தமிழருக்கும் போடாதீங்க. டிவிக்கு புதிய கட்சி, ஒரு நடிகர் ஸ்டார்ட் பண்ண கட்சி, அதுக்கும் நீங்க போடாதீங்க. டிஎம்கே காங்கிரஸ் தவிர யாருக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் பிஜேபி உள்ள வந்துரும், மதவாதம் உள்ள வந்துரும். அப்ப நீங்க பண்றது என்ன வாதம்? மதவாதம் கிடையாதா? மதவாத அரசியல் கிடையாதுன்னு இப்படி நீங்க மதத்தை, ஒரு தனிப்பட்ட மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு ஏன் பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்னு தெரியுமா? பிஜேபி உள்ள வந்தா இவங்களால மதமாற்றம் பண்ண முடியாது. இந்த பாவப்பட்ட ஹிந்துக்களை அவங்களோட ஏழ்மையை காரணம் காட்டி மதமாற்றம் பண்ண முடியாது. அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்த வளைச்சு போட்டு அங்க ஜப கூட்டம் நடத்துறன்ற பேர்ல ஆட்டையை போட முடியாது. இப்படிதான் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நம்ம தூத்துக்குடி பக்கத்துல நடக்கிற ஒரு பாப்புலரான ஒரு ஜப கூட்டத்துல ஒருத்தர் இந்த காங்கிரஸ் ஓட்டு போடுங்க, பிஜேபி ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அங்க லட்சக்கணக்கான பேர் கூடி இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க கிட்ட சொன்னாரு. உங்ககிட்ட யாரு சொன்னது ப்ரூஃப் எடுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஐ விட்னஸே நான் தான். அப்ப என்கிட்ட போன் எல்லாம் கிடையாதுன்னா சின்ன பையன். அப்ப எனக்கு அரசியல்னா அவ்வளவு என்னன்னு தெரியாது. சோ அது நார்மலான விஷயம் நினைச்சு விட்டேன். தூரத்துல மத அரசியல் நடந்துட்டு இருந்தப்ப நான் அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு தான் இருந்தேன். எப்போ என் கண்ணு கெட்டின தூரத்துல அது நடக்குதோ அப்ப அதை பத்தி நம்ம பேசிதான் ஆகும். நாங்க ஒரு பூர்வீக ஹிந்து. எங்களோட ஏழ்மையை காரணம் காட்டி எங்களை மதமாற்றம் பண்ணிட்டாங்க. எது இந்த மத அரசியல் பத்தி ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்கல்ல, காங்கிரஸ் ஓட்டு போட, இதே சர்ச்சில் தான் எங்களை மதமாற்றம் பண்ணாங்க. நான் சொல்ற விஷயத்தால நிறைய பேருக்கு என் மேல வெறுப்பு வரலாம். என்னோட ஊர்ல இருக்க எல்லா கிறிஸ்டியன்ஸும் மதமாற்றம் செஞ்சவங்க தான். ஒரு தலைமுறைக்கு முன்னாடி அவங்க வேற மதத்துல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கிறிஸ்டியனா மாறினாங்க. சோ இந்த மாதிரி எச்சா வேலை எல்லாம் பார்க்க முடியாதுன்னு தான் எங்க சர்ச்சுக்கு போறவங்க கிட்ட எல்லாம் டிஎம்கே காங்கிரஸ் ஓட்டு போட சொல்றது. ஒரு கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணணும்னா அதுல அடிப்படை உறுப்பினரா இருக்கணுமா? இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுதுன்னு தெரியல. எல்லா சர்ச்சு மசூதியில எல்லாம் நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க? எனக்கு என்ன டவுட்னா இவங்க குருப்பட்டம் பெறும்போது பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த ஒரு இது எடுப்பாங்க. இங்க பொய் பிரச்சாரமே பண்றாங்க. அரசியல் கட்சி பண்ண வரைக்கும் ஓகே, அவங்களுக்கு அதுதான் வேலை. சோ மதத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. ஆனா இவங்களும் பண்றத பார்த்தாதான் நீங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்கல்ல, அப்ப நம்மளும் தானே பண்ணணும். கிறிஸ்டியன்ஸ் ஓட்டெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கேக்கு போட்டுருங்க. எந்த ஒரு ஹிந்துவோட ஓட்டும் டிஎம்கேக்கு விழ கூடாது. அப்படி விழுதுன்னா நீங்க தன்மானம் இல்லாதவங்க. உங்களுக்கு மானம்னதே என்னன்னு தெரியாது. இங்க சிறுபான்மையினர் ஓட்டு மட்டுமே வச்சு ஜெயிச்சிட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரியும். பெரும்பான்மையினரை எந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி அவங்கள வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாம்